இருக்குங்கய்யா. நல்லா இருக்குங்க. இருக்குங்க, நல்லா இருக்கு. இந்த கவர்மெண்ட்டுங்க நல்லா இருக்கு. 1937 ஒரு தடவை எடுத்தாங்க, ஒரு 50 ஏக்கருக்கு மேல. ஆந்திராவில் வந்து 1929 ஒன்று எடுத்தாங்கய்யா. 2008 ஒரு ஐட்டம் தோட்டம் பூரா போச்சுங்க, பம்புசோட. அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் இப்ப 2021 வந்து பணம் எங்களுக்கு வந்து 29,000 போட்டு ஒரு 10 வருஷம் அவங்க பணம் போட்டு எங்களை எதுவுமே தேடல. பணத்தை வாங்கிக்கங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி மிரட்டினாங்க. நாங்க யாருமே வாங்க முடியாத சூழ்நிலையில இருந்தான். நமக்கு வாழ்வாரம் பாதிக்கு இருந்தா அவங்க வந்து கோர்ட்ல போட போறான் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் விட்டு எங்களை மிரட்டு பூரா படிக்காத ஆளுங்க வச்சு போய் பணத்துல வாங்கிருச்சு. வாங்கின பின்னாடி இப்ப வந்து இது வரைக்கும் ஒரு நோட்டீஸோ எதுவுமே எங்களுக்கு கொடுத்தாங்கய்யா. வீடை இடிக்கணும், நாங்க இடத்த காலி பண்ணுங்க, இடிக்கல, ரோடு பிளாக் பண்ணல, காம்பவுண்ட் சவர் 2 பக்கத்துலயும் கம்மா உள்வாயில நிப்பாட்டிருக்காங்க. நாங்க இடம் கேட்டதுக்கு கம்மா வந்து நீர் பிடிக்க கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் இந்த 70 ஏக்கர் கம்மா, 70 ஏக்கர் வயக்காடு, 70 ஏக்கர் 30 ஏக்கர் வித்திருக்காங்க. 35 ஏக்கர் கிடக்கு. எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால அதுவும் தர முடியாண்டாங்க. கம்மா நீர் பிடிக்க கிடையாதுட்டாங்க. ஒரு பஞ்சமி நிலத்துல இருந்து 1.5 சென்ட் தரம்ட்டாங்க. அதுவுமே அமைச்சர் மூர்த்தி வந்து அது கொடுக்க கூடாதுன்ற மாதிரி பேசி கலெக்டர் மிரட்டி அந்த இடமும் இல்லைன்ட்டாங்க. இப்ப அதனால நாங்க எங்க வீடை வந்து எங்களுக்கு இடம் மாற்று இடம் கொடுத்துட்டு எங்களை வீடு இடிச்சுக்கங்க, நாங்க தர முடியாதுன்னு சொல்லல. அப்ப கையேந்தி பணம் வாங்கிட்டான், எடுத்துக்கங்கன்னு சொல்லி நாங்க மறியல் பண்ணி ஒரு வாரமா இப்ப போன வேலைக்கிழமை வந்து பிள்ளை குட்டி யாருமே வேலை வெட்டி போக முடியலங்கய்யா. வெளியில உள்ளவங்க பெரிய பெரிய ஆளுலாம் நம்ம எங்க சமுதாய சங்கம் நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பான்சர்ல கொடுக்குற அரிசி வாங்கி வந்து பாருங்க ஐயா, அவங்களே கேளுங்க, வீடியோ கூட போட்டு காமிக்க சொல்றேன். இந்த இடத்துல ஒரு சீமக்குரல தூர்ல பந்தலை போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்காம வெளியில இருந்து வர்றவங்க எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே விவசாய குடும்பம், வேற எந்த கவர்மெண்ட் அதிகாரி யாருமே கிடையாதுங்க. உள்ள எல்லாருமே விவசாயத்தை நம்பி பொழைச்சுக்கணும். அந்த விவசாயமும் கிடையாது. 1 சென்ட் இடம் எங்களுக்கு விவசாயத்துக்கும் கிடையாது. சாமணத்தம்னு ஒரு ஊர் இருக்கு கலக்க, அங்க இடம் இருக்கு, அங்க தர்றோம் உங்களுக்குன்னு சொல்றாங்க. அங்க போனா எங்களுக்கு எந்த பொழப்புமே பார்க்க முடியாது. பெண்கள் வீட்டுல இருக்க முடியும், ஆண்கள் உழைச்சிட்டு வந்து பெண்கள் வந்து உத்தரவாதம் கிடையாது. தனி பூரா கருவலங்காடு, அதுக்குள்ள ஒரு வீடை போட்டு நாங்க இருக்கிறோம்னா பெண்களை ஒத்தையில விட்டுட்டு நாங்க நிம்மதியா போய் வேலை பார்க்க முடியாதுங்கய்யா. அதனால இப்ப நாங்க கேட்கிற கோரிக்கை, எங்க எல்கையிலே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 இடத்த கொடுங்க அப்படின்னு தான் கேட்கறான். நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம், நீங்க இடிக்க சொல்றோம், நாங்களே அள்ளிக்கிறோம் சாமான் சேட்டான்றான். கவர்மெண்ட் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அது போக நாங்க அந்த 2029 கொடுத்ததுல மண்டல நகர் பக்கத்துல 3 இடம் ஏர்போர்ட்டே வாங்கி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. அதை கூட கொடுக்கலாம். நாங்க கொடுத்த இடம் தானங்க, அதே ரேட்டுக்கு எங்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கலாம்ல. அது எங்களுக்கு யூஸ்க்கு வேணும் அப்படின்றாங்க. அப்ப பூராமே கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை காலி பண்ணன்ற ஒரு முடிவு தானங்க இருக்காங்க. சரிங்கய்யா. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. சரிங்க, நன்றிங்க.